ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் திருச்சி மக்களுக்காக பேசுகிறேன். இன்றைக்கி திருச்சி எந்தளவுக்கு ஒரு தேர் திருவிழா மாதிரி இருந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம தளபதி அவர்கள் இன்றைக்கி வந்துட்டு போனதுனால தளபதி அவர்கள் எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா லட்சக்கணக்கான கூட்டங்கள், கட்டுக்கடங்காத கூட்டங்கள் திருச்சியில் அவரோட கேரவன் பின்னாடி வந்துச்சு. அவர் ஒரு சின்ன விஷயம், ஒரு 10 நிமிஷத்தில் அவர் ஸ்பாட், அவர் பேச்சு திடல், அவரோட அந்த மீட்டிங் திடலுக்கு அவர் போயிடலாம் அந்த ஏர்போர்ட்லேருந்து. ஆனால் காலையில் 9:45க்கு அவர் இறங்கி கிட்டத்தட்ட அவர் அந்த திடலுக்கு போகும்போது 2:45 கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம், ஒரு 5 மணி நேரம் அவர் அந்த மக்கள் கூட்டத்தில் அப்படி மக்கள் கடலில் அப்படியே மிதந்துக்கிட்டு தான் போனார்னு சொல்ல முடியும். இன்ச் பை இன்ச்சாக அப்படியே கொஞ்சமாக தான் அவரோட வாகனம் அந்த அந்த இடத்துக்கு போய் சென்றடைஞ்சது. அவரோட பேச்சும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவருக்கு எத்தனை நிபந்தனைகள் விதிச்சாங்கன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ரோட் ஷோ பண்ணக்கூடாது, கேரவனில் வெளியில் நிற்கக்கூடாது, இத்தனை நிமிஷம் தான் பேசணும், இவ்வளோ செகண்டாக பேசணும், மக்கள் வரவே இருக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் இந்த திருச்சியில் இருக்க மக்கள் எல்லாருமே நீங்களே பார்த்துருப்பீங்க. அவர் ரோட் ஷோ பண்ண மாதிரி தான் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா மக்கள் எல்லாமே அவரை ரோட் ஷோ பண்ண வச்சு தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. அவர் வாகனத்துக்குள்ளே இருந்தாலுமே இன்றைக்கி நடந்தது எல்லாமே ரோட் ஷோ மாதிரி தான். அவர் 28 செகண்ட் பேசக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னாலுமே அவர் பார்த்தாலே போதும்னு இத்தனை மாவட்டங்கள்லேருந்து பெண்கள், குழந்தைகள், தாய்மார்கள், கர்ப்பிணி பெண்கள்னு வயதானவர்கள், முதியோர்கள்னு விஜயை பார்த்தா போதும் நீங்கள் பார்த்துட்டு போனாங்க. நீங்கள் எல்லாமே இத்தனை கூட்டமும் ரசிகர்கள் கூட்டம், இதெல்லாம் ஓட்டாக மாறும்னா கண்டிப்பாக மாறும். கண்டிப்பாக 2026 தளபதி அவர்கள் ஆட்சி அமைப்பாருங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.